கோவை மாவட்டம் பெரிய தடாகம் வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு மருத்துவர்கள் 2வது நாளாக தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், சொல்லுங்க, மருத்துவ குழுவினர் இன்று பெண் யானைக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்க திட்டமிட்டிருக்காங்க? தற்போது சிகிச்சை நடைபெற்று வருகிறதா? நாம் தற்பொழுது பெரிய தடாம் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு காட்டு யானை உடல்நலக் குறைவால் இந்த இடத்துல அது கீழே விழுந்தது. இதனையடுத்து வனத்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று மருத்துவ உதவிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று ஜேசிபி மூலம் அந்த யானையை நிமிர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த யானையால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. குறிப்பாக அந்த யானைக்கு கரும்பு, சாப்பாடு உள்ளிட்ட பல வகைகள் கொடுத்துள்ளனர். தற்பொழுது இந்த யானை டாய்லெட் போகவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த யானையின் பின்கால் அடிபட்டுள்ளதால் இந்த யானையினால் நிற்க முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த யானைக்கு மருத்துவ உபகரணங்கள் இதுவரை செய்யப்படவில்லை. குறிப்பாக இன்று காலை அவர்கள் பழங்கள் மூலம் மருந்துகள் கொடுத்ததாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்குள்ள பொதுமக்கள் கூறும்பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலித்தீன் பைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த யானை அதையே உட்கொண்டு அந்த சுவாச கோளாறு காரணமாகவும் கால் ஏற்பட்ட காரணமாகவும் இந்த யானை கீழே விழுந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது நாம் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா அந்த யானை கீழே விழுந்து கிடைக்கிறது. தற்போது இந்த பகுதிக்கு சாமியானா யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக சாமியானா போட்டு அவங்க மறைவான இடத்துல வச்சுருக்காங்க. குறிப்பாக அந்த கால்நடை மருத்துவர் மனோகரன் இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதலுதவி சிகிச்சை அளிப்பார்கள் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த சிகிச்சை எந்த அளவுக்கு செய்யப்படுவார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் காலையிலிருந்து எந்த விதமான மருந்துகளும் அந்த யானைக்கு செலுத்தப்படவில்லை. குறிப்பாக அந்த யானை முழுவதுமாக கீழே கடந்து உள்ளது. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இங்கே காட்டு யானைகள் அதிகமாக இருக்குது. இந்த காட்டு யானைகள் அட்டகாசம் அடிக்கடி மாலை 5 மணிக்கு மேலே இருக்கும். இந்த யானை நேற்று விழுந்ததுனால காட்டு யானைகள் 4 யானை அங்கே அட்டகாசம் செஞ்சது. இதை சாரிவயலில் உள்ள பாரி கும்கி யானையை கொண்டு அந்த யானையை விரட்டினாங்க. குறிப்பாக மறுபடியும் அந்த காட்டு யானைகள் உள்ள வருமோ என்ற அச்சத்தில் வனத்துறையினர் இருக்காங்க. குறிப்பாக இந்த யானையை இன்று மாலைக்குள்ளே அந்த யானையை எப்படி நாங்கள் குணமாற்றிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த யானை இந்த முதலுதவி செஞ்சு ஒரு யானையும் பொழைச்சதா ஒரு தகவலே இல்லை. குறிப்பாக மருத்துவ குழுவினர் இந்த யானையாவது உடனடியாக சிகிச்சை செய்து இந்த யானை உயிர் பிழைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நேசராஜ், கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த யானைகள் நோயால் பாதிக்கப்படுவது அதிகரிச்சிருக்கு. இது குறித்து மருத்துவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? ஒரு சில பகுதிகளில் கோவை பெரிய தடாகம், ஆனகட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் யானைகள் இரவு நேரங்களில் அட்டகாசம் செய்வதற்காக அந்த யானைக்கு அடிக்காய் என சொல்லப்படும் ஒரு வெடிமருந்து வைப்பாங்க. இந்த வெடிமருந்து அந்த யானைகள் உட்கொள்வதால் அந்த யானைகள் சில சமயம் காயம் ஏற்பட்டும் நோயினால் இறந்து வருகிறது. இதை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் தெரிவித்துள்ளனர். அதே போல் ரயிலில் அடிபட்டு ஒரு சில யானைகள் இறக்கிறது. இந்த ரயிலில் அடிபடுறதுக்கு பல்வேறு கேரளா மற்றும் கோவையில் மாவட்ட நிர்வாகிகள் ஒரு கலந்துரையாடல் பண்ணாங்க. அந்த யானை பகுதிகளில் செல்லும் ரயில்களில் குறைஞ்சபட்சம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ரயில் 35 கிலோமீட்டருக்கு மேலே தான் சென்றுட்டு வருது. இதனால் ஒரு சில யானைகள் இறந்துட்டு வர்றாங்க. இப்போ தற்பொழுது இந்த சிகிச்சை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்குள்ள பொதுமக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவை மாவட்டம் பெரிய தடாகம் வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு 30 வயதான பெண் யானைக்கு 2வது நாளாக இன்னும் சற்று நேரத்தில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட இருப்பதாக அங்குள்ள எமது செய்தியாளர் நேசராஜ் சொன்ன தகவலை கேட்டோம்.